ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் சேனல். இன்றைக்கி வந்து ஈஸியாக குயிக்காக ஒரு பொரி ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம், வீட்டிலே பொரி வச்சுருப்போம்ல, அதில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்றது காமிக்க போகிறேன். இப்போ மழை காலம் இல்லையா, அந்த ஈவினிங் டயத்தில் இது ஈஸியாக குயிக்காக குழந்தைங்களுக்கு பண்ணித்தரலாம். அது எப்படின்ற சொல்கிறேன். இழுப்பச்சட்டியில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் பண்ணால் இந்த இதில் ஐட்டம் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீட்டில் என்ன சமையல் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கோங்க. பாருங்கள், கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். எப்போவுமே கடுகு வெடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த சாமானையும் சேர்க்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறீங்க. கடுகு ஃபுல்லாக வெடிக்கிற வரை நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த பாஸ்பரஸ் சத்து வந்து உங்கள் உடம்புக்கு வரும். ஸோ கடுகு வெடிக்கிற வெயிட் பண்ணுங்கள். கடுகு வெடித்து முடிக்க போது பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, ட்ரை கருவேப்பிலை ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ட்ரை கருவேப்பிலை எப்படி பண்ணணும்னு. வீடியோ இல்லைன்னா போய் பாருங்கள். பச்சை மிளகா ஒரு 3. ஏன்னா காரத்துக்கு கம்மியாக போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இதில் ஆல்ரெடி பொரியில் உப்பு இருக்கிறனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க, சரியா? இப்போ பொரி 1 கப்பு பொரி சேர்த்துருக்கேன். ஒரு அரை கப்பு பொடி சேர்த்துக்க. இப்போ இதை பிரட்டி விடணும். சிம்லே வைங்க, ஹையில் வச்சிடாதீங்க. சிம்லே இருக்கட்டும், எந்த காரணத்தையும் ஹையில் வச்சிடாதீங்க அடுப்பை. சிம்லே இது கிறிஸ்பி ஆகணும். சப்போஸ் உங்களுக்கு பொட்டுக்கடலையும் எனக்கு பிடிக்கும், இதோட பொட்டுக்கடலை வறுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த எண்ணெய் போடுறேன் பார்த்தீங்களா, அப்பயும் போடலாம். இப்போ கொஞ்சமாக போடுறேன் பாருங்கள் பொட்டுக்கடலை. ஏன்னா பொட்டுக்கடலை வந்து ஆல்ரெடி வறுத்துருப்பாங்க இல்லையா, அது வறுத்த கடலை தானே, அதுக்கு வந்து அவ்வளோ ஹீட் பண்ண முடியல. அதனால் அந்த பொரி வறுக்கும் போதே நீங்கள் கொஞ்சமாக பொட்டுக்கடலையை வறுத்துக்கலாம். பாருங்கள், சிம்லேயே வைங்க, ஹைலேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சிடாதீங்க. இதை பாருங்கள். அப்புறம் இதை பொரி அப்படி ஒரு பொரி அமைக்கினா கிறிஸ்பியாக உடையணும். அந்த பதம் வர வரையும் வறுக்கணும். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஒரு லாங் வீடியோ. இப்போது கொஞ்சம் ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லாங் வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் பொரியணும். இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஏன்னா வீட்டில் ஆல்ரெடி பொரி வச்சுருப்போம். இது ஒன்றும் காஸ்ட்லியாக எதுவுமே இல்லைங்க. வீட்டில் இருக்க சாமான் தான். பொரி, மிளகா, வத்த மிளகா, பெருங்காயம், உப்பு, மஞ்சள். இதை பாருங்கள், பொரி தாங்க பாருங்கள். இந்த அளவு வந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஸ்நாக்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் ஈவினிங் பண்ணீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.